மதுரையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகள் இருவர் நீட் தேர்வில் 500க்கும் மேல் மதிப்பெண்களை பெற்று சாதித்துள்ளனர். கன்னிகா என்ற மாணவி 720ற்கு 539 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். கன்னிகாவிற்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. எங்க தலைமுறையிலே முத பாப்பா தான் டாக்டருக்கு படிக்குது. எங்க தலைமுறைனா எங்க ஊர்லயும் சரி, எங்க சுத்தோட்டத்துலயும் கூட சரி, யாருமே இதை படிச்சு டாக்டர் ஆனதில்லை. இதே இது ஒரு பையனா இருந்தா படிச்சு டாக்டர் கூட பெரிய விஷயம் இல்லை. ஒரு பொண்ணா இருந்து டாக்டருக்கு படிச்சு வர்றதுனாக்கா இது இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சொல்லிக்கிறதுல. அரசு பள்ளி மாணவர்கள்லேயே அதிக மார்க் எடுத்திருக்கனால இந்த மார்க் எடுத்திருக்க இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டீங்க? அந்த ஹோல் ஸ்டோரியுமே நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் கன்னிகா. நீட் 2025ல் நான் 539 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஆல் இண்டியா ரேங்க்கில் 18,120. ஸோ என்னோடய கேட்டகரி ரேங்க்கில் 8,073. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் 9th வரை லக்ஷ்மி ஸ்கூல் வீரபாஞ்சானில் படித்தேன். 10th 11th 12th கவர்மெண்ட் மாடல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒத்தக்கடையில் படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சின்ன வயசில் ஒரு 6th 7th அந்த மாதிரி படிக்கும் போதே எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்னு தான் ஆம்பிஷனாக இருந்தது. அப்புறம் 10th 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூல் மாறின பிறகு இந்த மாதிரி நீட் பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக தெரிய வந்தது. அப்போ 11th படிக்கும் போது 11th முடித்த பிறகு எங்கள் அம்மா டாக்டர் ஆகு அந்த மாதிரி என்னை சொன்னாங்க. ஸோ அவங்களோட விஷக்காக நான் சரி நீட் எழுதலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸோ 12th சண்டே கிளாஸஸ் மட்டும் ஒரு கோச்சிங் சென்டர் போனேன், ஸ்டாரட்ஸ்னு. ஸோ அங்கே போய் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நீட் 2024 அட்டன் பண்ணேன். அப்போ அட்டன் பண்ணப்போ எனக்கு 520 மார்க்ஸ் வந்தது. அது எனாஃபாக இல்லை. அந்த இயர் பேப்பர் ஈஸியாக இருந்தனால, கட் ஆஃப் கூட இருந்தனால என்னால் கிராக் பண்ண முடியல. ஸோ அடுத்து 1 இயர் திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா டாக்டர் தான் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டனால. ஸோ அதனால் நீட் 2025க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதே திரும்ப ஸ்டாரட்ஸ்லேயே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் இந்த மாதிரி 1 இயர் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவும் அப்பாவும் சரி பண்ணு உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி என்னை திரும்ப அங்கேயே ஜாயின் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தாங்க. ஸோ நான் படிக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து என்னை படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அம்மா தான் சொல்லி பாப்பாவை இந்த ஃபீல்டுக்குள்ளே இறக்கணும் அப்படின்ட்டு சில சமயம் நானும் தனியாக அழுதெல்லாம் கண்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் அவள் கஷ்டப்படுற காரணம் நம்ம தானோ அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் நிறையா. ரொம்ப சந்தோஷம். எதுக்கு 1 இயர் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காலேஜ் சேர்த்து விடுங்க, மார்க் கட் ஆஃப்லாம் இருக்குல்ல, நீங்கள் சேர்த்து விடுங்க, ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டு டிகிரியை முடிக்கட்டும், நம்மளோட கடமையை முடிச்சுவோம், எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நிறையா பேர் என்னிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறவே இல்லை. எதுக்கு நம்ம பிள்ளை மேல் நமக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது, அதனால நம்ம இதில் தைரியமாக இறங்கி இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாப்பாவை நாங்கள் படிக்க சொல்லிட்டோம். எதாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்குருவோம்ப்பா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டை பொறுத்தவரை பார்ப்பாங்க, எந்த பிள்ளையுமே வேலையே பார்க்க மாட்டாங்க. படிக்கிறது ஒன்று மட்டும் தான் அவங்க வேலைன்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களோட படிக்கிறது மட்டும்தான் வேலை. அவங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் பண்ணி தந்துடுவேன். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். மற்ற பேரண்ட்டும் இப்படி பண்ணால் பிள்ளைங்களுக்கு அதிகமாக டைம் கிடைக்கும், நல்லா படிப்பாங்க. அதை தான் பக்கத்து வீட்டில் கூட சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா நீதாப்பா ஹெல்ப் பண்ணியிருக்க உன் பிள்ளைகளுக்கு ரொம்ப அப்படின்ட்டு எல்லாரும். அக்கா மார்க்கெட் இருக்குல்ல, இத்தனை பேர் வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோலாம் எடுக்கிறோம், அக்கா உனக்கு பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுறேன்? பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. இல்லை தைரியமாக பேசியாத. ஹாப்பியாக இருக்கு. பெருமையாக சொல்லுறது எப்படி இருக்கு? பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நம்பிக்கை இருந்துச்சு சார், பாப்பா கண்டிப்பாக எடுத்துரும்ட்டு. ஏன்னா +2 படிச்சுக்கிட்டே வாரத்தில் 1 நாள் போய் 520 மார்க் எடுக்குது. நெக்ஸ்ட்டு 1 வீக் 1 வருஷமாக போச்சுனாக்க நல்லா படிச்சு எடுத்துகிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பாப்பா படிச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லேயே பேச சொல்கிறாங்களே, என்ன பண்ணுது, எடுத்து முடிச்சு வேறு காலேஜ் சேர்க்கலன்னு கேட்குறாங்களே. இல்லை பாப்பா கண்டிப்பாக டாக்டர் அவங்க ஒரே வைராக்கியமாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக படிச்சிடும். நானும் சில நேரம் பார்க்குறேன், நைட் 10 மணி 12 மணி படிக்குது, காலையில் நினச்சி படிக்குது. அதனால் கண்டிப்பான முறையில் இந்த அடிச்சு வந்துடும். டாக்டர் தான் பேர், இடையிலேயே டாக்டர் கன்னியான்னு கூப்பிட பழக்கம் எங்களுக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீட் 2025ல் 539 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த இயர் பேப்பர் டஃப்பாக இருந்தும் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கனால எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே சீட் கிடச்சிரும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்கள் ஸ்கூலில் நான் 12th முடித்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க. இந்த மாதிரி ஹெச்எம் மேம், எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே எல்லோரும் என்னை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் அடிக்கடி ஸ்கூல்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன். அடுத்ததுலாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அதில் எந்த குறையும் இருக்காது. ஆமாம், வீட்டில் இருக்கும்போது கூட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, என்ன சார் பாப்பா என்ன படிக்கிறா படிக்கலையா, இந்த 1 மாதம் எக்ஸாம் வருது, நல்லா படிக்க சொல்லணும், நல்லா மோட்டிவேஷன் நல்லா பண்ணாங்க. அதில் எந்த மாற்றம். இப்போ நீட் கோச்சிங் போய் உங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சுல, அது மாதிரி கோச்சிங் தேவையா, தேவைப்படுதா, அது எப்படி பார்க்குறீங்க?
ஸோ வந்து நான் வந்து 11th முடிச்ச பிறகு தான் இந்த மாதிரி நீட் எழுதணும் அந்த மாதிரி டிசைட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு முன்னாடியே டாக்டர் ஆகணுன்றது ஆம்பிஷனாக இருந்தால் 11th 12th படிக்கும் போதே நீங்கள் வந்து எந்த போர்டாக இருந்தாலும் சரி என்சிஆர்டி புக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா அப்போவே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து கோச்சிங் போகிறதுன்றது எப்படின்னா சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதே சிலபஸாக படிக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை அட்டென்ட் பண்ணுறது. கோச்சிங் போகணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் ஸ்கூல்லே நல்லா டாப்பராக இருந்தால் நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்சிஆர்டி புக்ஸை நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் அவங்கள வீட்டிலேருந்து படித்தாலே அவங்களால வாங்க முடியும். நல்லா என்சிஆர்டி புக்ஸை ரெஃபர் பண்ணி நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயுமே நிறைய சேனல்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு மீறி பர்சனல் சாய்ஸஸ் ரீசனாக கோச்சிங் சென்டரும் போகலாம். நான் கோச்சிங் சென்டர் போய் தான் படித்தேன். நீங்கள் எங்கே கோச்சிங் போனீங்க? மதுரையிலே இல்லை வெளியவா? நான் வந்து மதுரை சிம்மக்கல் பக்கத்தில் ஸ்டாரட்ஸ்ன்ற ஒரு கோச்சிங் சென்டர் போய் படித்தேன். ஸோ அங்கே வந்து நான் ஆல்ரெடி 12th படிக்கும் போதே சண்டே கிளாஸஸ் போனேன். அப்போவே எனக்கு அங்கே பிடிச்சிருந்தனால தான் திரும்ப நான் வந்து 1 year அங்கே சேர்ந்து படிக்கலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ பண்ணி அந்த மாதிரி பண்ணப்போ டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, நல்லா கைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே மெட்டீரியலுமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ண மெட்டீரியல் தான், அது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தாங்க, என்னை நல்லா கைட் பண்ணாங்க. அவங்களால தான் என்னால் கிராக் பண்ண முடிஞ்சது நீட் 2025ல். அது ரொம்ப சொல்லவே தேவையில்லை, நல்லா பண்ணாங்க. பாப்பாவுக்கு டவுட்ஸ் எதுனாலும் ஃபோன் பண்ணி கூட எப்படி பண்ணுறீங்க, டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறீங்க, எல்லாமே நல்லா இது பண்ணாங்க. சென்டரில் பொறுத்தவரையில் நல்லா பண்ணாங்க. எங்கள் தலைமுறையிலே வந்து பாப்பா தான் டாக்டருக்கு படிக்குது. எங்கள் தலைமுறைனா எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் சுற்றுவட்டாரத்துலையும் கூட சரி யாருமே இதை படித்து டாக்டர் ஆனதில்லை. இப்போ பாப்பா படிக்கிற எல்லாத்துக்குமே எங்களுக்கு பெருமையாக இருக்குது, எங்கள் ஊருக்கே பெருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் பெருமை, சுற்றுலா இருக்கவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி தான் சொல்கிறாங்க டாக்டர் படிக்க நம்ம தலைமுறைக்கு ஒரு டாக்டர் வருதுன்னு. அது உண்மையிலேயே ரொம்ப நான் பெருமைப்படுறேன், பாப்பா டாக்டர் வருது. இது படித்ததுனால இது என்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிரும் பிள்ளைங்க நம்ம நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். கண்டிப்பாக இதே இது ஒரு பையனாக இருந்தால் படித்த டாக்டராக கூட பெரிய விஷயம் இல்லை, ஒரு பொண்ணாக இருந்து டாக்டருக்கு படித்து வருதுனாக்கா இது இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது சொல்லிக்கிறதுல. கண்டிப்பாக அது என் பிள்ளை அந்த அளவு படிச்சு வரணுமா எனக்கு இன்னும். நானே வந்து 10th தான் படிச்சிருக்கேன், அதிகமாக படிக்க முடியல. ஆனால் என் மகளை நான் படிக்க வச்சிருந்தாலும் டாக்டர் ஆகிருந்தேன்னா அது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. பாப்பா வந்து எம்பிபிஎஸ் முடிச்சோடனே கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் தான் என்னோட ஆசை. அதுதான் பாப்பாவோட ஆசை, அவனும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக ஆயிரும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா பொண்ணுங்க பெரும்பாலும் கைனகாலஜிஸ்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த ஃபீல்டை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க பொண்ணுங்களை பொறுத்தளவில். பசங்க கூட ஈஸியாக எடுத்துருவாங்க, பொண்ணுங்க எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதையும் துணிஞ்சு பாப்பா படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அந்த ஃபீல்டு. நேரங்களில் விளையாட கூப்பிடுவேன். வரமாட்டாங்கண்ணா. கவர்மா ம்ஹும். இப்போ அக்கா வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, உனக்கு எப்படி இருக்கு பார்த்தது? இத்தனை பேர் வந்து வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோலாம் எடுக்கிறோம், அக்கா உனக்கு பார்த்தது எப்படி ஃபீல் பண்ணுறேன்? பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்.